எனக்கு இருக்கிற வியாதி சுகமாக வழியே இல்லையா? வியாதியே வராமல் வாழ்வதற்கு வழி ஏதாவது இருக்கிறதா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் என்னை சுகமாக்க மாட்டாரா என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இருக்கும் வியாதி சுகமாவதற்கும் மேலும் வியாதியே வராமல் வாழ்வதற்கும் ஒரு அருமருந்து இருக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்முடைய மனதிற்கும் நம்முடைய சரீர சுகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய மனது பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரமும் அதனோட சேர்ந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இன்று எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம், டென்ஷன், கவலை, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. இதனால் நம்முடைய சரீரங்களும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது, வியாதியும் உண்டாகிறது. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று வேதம் சொல்கிறது. மேலும் சுகம் பிள்ளைகளின் அப்பம் என்றும் சொல்கிறது. இந்த பிள்ளைகளின் அப்பம் நம்மை மகிழ்ச்சியாக்கும், அதன் மூலமாக நமக்கு சரீர சுகத்தையும் கொண்டு வரும். இந்த பிள்ளைகளின் அப்பம் என்பது என்ன, அதன் மூலமாக சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அநேகர் நான் வல்லமையுள்ள ஊழியரிடம் போய் ஜெபித்தேன், ஆனாலும் ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே என்று கவலைப்படுகிறார்கள். வியாதிக்கு மருந்து கொடுக்கும் பொழுது மருத்துவர் உணவிற்கு முன் உணவிற்கு பின் என்று எழுதி கொடுப்பார். உணவே சாப்பிடாமல் நாம் மருந்து மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய வியாதி சுகமாகுமா? சுகமாகாது. அதே போலத்தான் வியாதிக்காய் ஜெபிக்கிற ஜெபங்கள் மருந்தை போன்றது. அந்த ஜெபங்கள் உங்களை சுகமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆரோக்கியமான உணவை அனுதினமும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு அற்புதமும் நடக்காது. இந்த பிள்ளைகளின் அப்பம் உங்களுக்கு அனுதின ஆரோக்கியத்தை கொண்டு வரும், வியாதியும் வரவிடாமல் தடுக்கும். பிள்ளைகளின் அப்பம் என்றால் என்ன? அது வேதத்தை வாசிப்பது தானே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அது முழு உண்மை அல்ல. நாம் தானியங்களை சமைத்துதான் உணவாக சாப்பிடுகிறோம். சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டால் நமக்கு அது முழுமையான பயனை தராது. அதே போலவே வேத வசனம் என்பது ஒரு தானியத்தை போன்றது. நாம் அதை சமைத்தால்தான் அப்பமாக மாறும், அதாவது தியானித்தால் தான் அது அப்பமாக மாறும். வேத தியானம் என்பது சமைப்பதை போன்றது. நாம் வேதத்தை மேலோட்டமாக வாசிக்க மட்டுமே செய்கிறோம், அது அதிக பலன் தராது. நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனை மாற ஆரம்பிக்கும். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இதில் இலை உதிராத மரம் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. தியானிக்கிற மனிதன் ஆரோக்கியமாகவே இருப்பான் என்பதை வேதம் சொல்கிறது. வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிப்பது நமக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்காது, ஆனால் தியானம் உண்டு பண்ணும். நாம் வேதத்தை இரவும் பகலும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய சிந்தனை மனமகிழ்ச்சியாக இருக்கும். மனமகிழ்ச்சியே மருந்தாக மாறி நம்முடைய வியாதியை சுகமாக்கும், மேலும் வியாதிகளை வரவிடாமலும் தடுக்கும். ஏதோ ஒரு நாள் தியானித்து விட்டு ஏன் சுகம் வரவில்லை என்று கேட்கக்கூடாது. இது அனுதின உணவு. நீங்கள் தினமும் செய்து கொண்டு வந்தால்தான் ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். கமெண்ட் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.